வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்மள மழை காலத்துல மட்டும் இல்லாம வெயில் காலத்திலையும் பாதுகாக்கிறது குடை. அந்த அம்பர்லா பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அம்பர்லா இந்த வேர்டோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா லாட்டின்ல பாத்தீங்கன்னா அம்பர்லாவை ஆம்ப்ரூஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இதுக்கு மீனிங் வந்து நிழல். அப்படின்னா நம்ம தமிழ்ல நிழலி அப்படின்னு சொல்லணும். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குடைகள் யூஸ் பண்ணி இருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா 4000 வருஷத்துக்கு முன்னாடி அசிரியா நாகரிகம் அப்புறம் வந்து எஜிப்ட்ல எல்லாம் வந்து பனை ஓலையை யூஸ் பண்ணி கொடையா செஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்களாம். இது என்னங்க பிரமாதம், நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெய்யும் போது பனை ஓலையும் தென்னை ஓலையும் அப்படி தலையில வச்சுட்டு ஓடுவோமே, அற்புதமா இருக்கும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி குடைகள் எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆட்கள், பணக்காரங்க, அப்புறம் வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க, இவங்க மட்டும் தான் பப்ளிக்கா அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸே வச்சிருந்திருக்காங்க. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க பாருங்களேன். 18th செஞ்சுரியோட பிகினிங் வரைக்குமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் குடைகளை வந்து பெண்களுக்கான ஃபேஷன் ஐட்டமா தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை மலைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமன் ஆக்கியிருக்காங்க. நல்ல வேலை பெண்களுக்கு பேட்டன் ரைட்ஸ் எழுதி கொடுக்காம இருந்தீங்க. ஜோனாஸ் ஹான்பே 18th செஞ்சுரியில பிரிட்டன்ல வாழ்ந்த இவரு தான் ஃபர்ஸ்ட் கொடையை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காரு. மழை பெஞ்ச ஒரு நாள் வந்து இவர் கொடையை எடுத்துட்டு வெளில போகும்போது எல்லாரும் பார்த்து சிரிச்சிருக்காங்க. என்ன இது பெண்களுக்கானதை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிருக்காங்க, மழையில நனையாம இப்படி கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காமன் ஆயிடுச்சு. இப்படிதான் வாழணும் முன்மாதிரியா, என்ன மாதிரியே. பல நூற்றாண்டுகளா கொடை தயாரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடுன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். நவீனமயமா நிறைய குடைகளை தயாரிச்சு பல நாடுகளுக்கும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீனால ஷாங்கியோ அப்படின்ற சிட்டில தான் உலகத்திலேயே அதிக அளவுல கொடை தயாரிக்கிறாங்க. அந்த சிட்டில எவ்வளவு தெரியுமா ஃபேக்டரிஸ் இருக்கு? 1000க்கும் அதிகமான ஃபேக்டரிஸ் வச்சு கொடையை தயாரிக்கிறாங்க. அவ்வளவு கொடைகள் தயாரிச்சு என்ன பண்ணுவாங்க? வெயிலுக்கும் மழைக்கும் தாண்டி சில பேர் ஆயுதமாவும் கொடைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரசிடென்டா இருந்த நிக்கோலஸ் கெர்கோசி அப்படின்றவர் கெப்லர் அப்படின்ற கொடையை யூஸ் பண்ணாரு. அது ஒரு புல்லட் ப்ரூஃப் கொடை. இந்த நம்ம கும்பு படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, கொடையை வச்சு சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி. 18th செஞ்சுரி வரைக்குமே பனை ஓலையாலையும் மரத்தாலையும் தான் கொடைகள் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1852ல சாம்வேல் ஃபாக்ஸ் அப்படின்றவர் தான் முதல்ல இரும்பு கம்பியையும் கிளாத்தையும் யூஸ் பண்ணி கொடைகளை தயாரிச்சாரு. என்னதான் அவர் தயாரிச்சிருந்தாலும் அந்த கொடையில ஓட்ட விழுந்தா அதை தச்சு யூஸ் பண்றதை கண்டுபிடிச்சது நம்ம தான். ஆரம்ப காலகட்டத்தில் கொடைகளை மடக்கவோ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவோ முடியாதுங்க. 1969ல தான் முதல்ல பிராட்ஃபோர்ட் பிலிப்ஸ் அப்படின்றவர் வந்து இப்ப யூஸ் பண்ற மாதிரியான மடக்கிற கொடையை கண்டுபிடிச்சாரு. இவர் மட்டும் இதை கண்டுபிடிக்கல. இப்ப நம்ம ஆபீஸ்க்கு கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா அதுக்குன்னு தனி ஷெட்டே கட்டணும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா சின்னதா வெயில் அடிச்சாலோ லேசா மழை பெஞ்சாலோ உடனே கொடை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்களாம். அங்க சராசரியா வருஷத்துக்கு 33 மில்லியன் கொடைகள் விற்கப்படுது. மழை பெஞ்சா நினையணும் ஜாலியா. புவர் அமெரிக்கன். இந்தியால எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயத்துக்கு கொடையை யூஸ் பண்றாங்க. அது நல்ல காரியமோ இல்ல மத்த காரியமோங்க, கொடை மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஓகே மக்களே, இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது என்ன டாபிக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.